Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இந்த ட்ரக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 4 மணிக்கே சரியா ஒரு அரை மணி நேரத்தில் துணை மருந்து கட்டுப்பாடு இயக்குனர் உத்தரவில் முதுநிலை மருந்து ஆய்வாளர் சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அந்த ஸ்ரீசன் பார்மசியூட்டிக்கல் நிறுவனத்தை ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணி என்ன பண்றாங்கன்னா 1/10/2025 அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இதை ரொம்ப கவனிக்கணும். அதாவது இங்கிருந்து கடிதம் வந்த உடனே சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை ஆய்வு செய்யறதுக்கு போறாரு. போறப்பவே உடனடியா தமிழ்நாடு முழுவதும் இது அரசாங்கம் இந்த மருந்து வாங்குறது இல்ல, அந்த நிறுவனத்திடமிருந்து டிஎன்எம்எஸ்சி என்று சொல்லப்படுகிற அரசு நிர்வாகம் இந்த மருந்துகளை கொள்முதல் செய்வதில்லை. தனியார் யாரும் வாங்கி மருந்து கடையில் இந்த மருந்து விற்க கூடாதுங்கிற நோக்கத்தில் உடனடியா தகவல் வந்த அன்னிக்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த சந்தேகத்திற்குரிய இந்த கோல்ட் ட்ரிப் சிரப் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசு, நம்முடைய தமிழ்நாடு அரசு உடனடியாக சேல்ஸ பேன் பண்றாங்க, அந்த மருந்தை தடை பண்றாங்க. 1/10/2025 2/10/2025 இந்த 2 நாள் ஆய்வு மேற்கொண்டதுல 1945 விதிமீறல்கள், அந்த 1945 கீழ் இந்த விதிமீறல்கள் இருப்பது கண்டறியப்பட்டு அந்த கோல்ட் சிரப் பேட்ச் நம்பர் SR 13 உள்ளிட்ட 5 மருந்துகள் அவசரமாக பகுப்பாய்வுக்காக கொண்டு வரப்படுகிறது. சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு மேற்கொண்டதில் அதுல இந்த டையத்திலின் கிளைகான் என்கின்ற ஒரு உயிர்கொல்லி நச்சு வேதிப்பொருள் 48.6% இருப்பது கண்டறியப்படுகிறது. இது கண்டறியப்பட்ட உடனே இது வேதிப்பொருள், இதனால் உயிருக்கு ஆபத்து என்பது கண்டறியப்பட்ட உடனே மேற்கூறிய நிறுவனத்திடமிருந்து ஒடிசாவுக்கும் புதுச்சேரிக்கும் இந்த மருந்துகளை அனுப்பியிருக்கிறது தெரிய வருது. இந்த புதுச்சேரி ஒடிசா இந்த மருந்தை உட்கொள்ள தொடங்கி இருந்தாங்கன்னா அங்கேயே இந்த குழந்தைங்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிற அந்த கவலையில இதெல்லாம் யார் பண்ணணும்? ஒன்றிய அரசாங்கத்தின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை பண்ணணும். ஆனாலும் நம்முடைய மாநில அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உடனடியா ஒடிசா புதுச்சேரி மாநிலங்களுக்கு கோல்ட் ட்ரிப் மருந்து தகவல் அவங்களுக்கு உடனடியா சொல்லி இது நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி தகவல் அனுப்புறோம். இந்த சர்ச்சைக்குரிய மருந்தை பற்றிய விவரங்கள் எல்லா மருந்து ஆய்வாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு 2/10/2025 அன்றைக்கு கோல்ட் ட்ரிப் சிரப் முடக்கம் செய்யப்பட்டது. முடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்ல, இந்த ஸ்ரீசன் பார்மசியூட்டிக்கல் தயாரிக்கிற எல்லா மருந்தும் ஏறத்தாழ 126 மருந்த அந்த கம்பெனி தயார் பண்றாங்க. எல்லா மருந்துமே அன்னைக்கு முடக்கம் செய்யப்படுகிறது. மருந்து ஆய்வாளர்கள் குழு மேற்கொண்ட தொடர் ஆய்வில் 1/10, 2/10 ஆகிய இந்த 2 நாட்களில் இந்த விதிமீறல்கள் இருக்கிறது என்பதாலும் இந்த மருந்தில் டையத்திலின் கிளைகால் என்ற நச்சு வேதிப்பொருள் கண்டறியப்பட்டதாலும் 3ஆம் தேதியே 1-2 இந்த விரிவான ஆய்வு 3/10/2025 அன்று ஸ்ரீசன் பார்மசியூட்டிக்கல் நிறுவனத்திற்கு பொது நலன் கருதி மருந்து உற்பத்தியை உடனடியாக நிறுத்த ஸ்டாப் புரொடக்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டு அந்நிறுவனம் அதிகாரிகளால் மூடப்படுகிறது. 1ஆம் தேதி தகவல் வருது. தகவல் வந்த உடனே இந்தியா முழுக்க யார் இந்த மருந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் தகவல் அனுப்பப்பட்டு இந்த மருந்து பயன்படுத்தப்பட வேணான்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மருந்து கடையிலையும் இந்த மருந்து விற்கக்கூடாது தடை விதிக்கப்படுது. இதை தாண்டி 2 நாட்களில் நடைபெற்ற இத்தனை சம்பவங்கள். இது 3ஆம் தேதியே அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டரை உடனடியா ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்து கம்பெனியை மூடுறோம். மேலும் தொடர் நடவடிக்கையாக இந்த ஸ்ரீசன் பார்மசியூட்டிக்கல் நிறுவனத்தின் மருந்து உரிமங்கள் முழுமையாக ஏன் ரத்து செய்யப்படக்கூடாது, கேன்சலேஷன் ஆர்டர், அது மாதிரி ஒரு அவங்களுக்கு குறிப்பானை நோட்டீஸ் ஒன்று அனுப்புறோம். உடனடியாக மூடிட முடியாது, கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அதனால ஒரு கேன்சலேஷன் ஆர்டர் ஒன்று, ஒரு குறிப்பானை அனுப்புறோம். குறிப்பானை அனுப்பி இந்த இடையில 4ஆம் தேதி 1-2-3 ஆச்சு. 4ஆம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து 25 நாட்களுக்கு பிறகுதான் 4ஆம் தேதி இறக்குது குழந்தை. 4/9/2025 ஒரு குழந்தை இறக்கிறது.
மத்திய பிரதேசத்திலிருந்து நமக்கு தகவல் வந்தது 1/10/2025. 25 நாள் கழிச்சு நமக்கு தகவல் அனுப்புறாங்க. ஒரு மாநிலத்திற்கு ஒரு மருந்து கொள்முதல் செய்யப்படுகிற போது அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் அந்த மருந்தை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த மாநிலத்தில் இந்த மருந்தை நாம் பயன்படுத்தவிருக்கிறோமே, இது இந்த பயன்படுத்தினா என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறத அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் ஆய்வு பண்ணணும். ஒன்றிய அரசாங்கத்தின் ட்ரக் கண்ட்ரோலரும் ஆய்வு பண்ணணும். அந்த மாதிரி ஆய்வே பண்ணாம இந்த மருந்து விற்பனையை அவங்க ஊக்குவித்த காரணத்தினால் 1ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி 4/9 இறந்த குழந்தைக்கு இவர்கள் அந்த மருந்து நல்ல மருந்துன்னு சர்டிபிகேட் தராங்க. இந்த மருந்தால் பாதிக்கப்பட்டது ஒரு குழந்தை இறந்திருக்கிறது. தனியார் மருத்துவர் ஒருவர் இதை பரிந்துரை செய்திருக்கிறார். அந்த தனியார் மருந்து கடையிலிருந்து இந்த மருந்து வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை இறந்திருக்கிறது. இந்த குழந்தை இறந்திருக்கிற நிலையில் அந்த 4/9/2025 அன்னைக்கு அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர், மத்திய பிரதேசத்தில் ட்ரக் கண்ட்ரோலர் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த மருந்து நல்ல மருந்துன்றார். நல்ல மருந்துன்னு விட்டுட்டதால 1ஆம் தேதி அதுக்குள்ள 25, நேற்றுக்கு வரைக்கும் அருள் சொன்னது மாதிரி 25 குழந்தைங்க இறந்திருக்கு. இவ்வாறு தகவல் பெறப்பட்ட 48 மணி நேரத்திலேயே அரசு துரித கதியில் செயல்பட்டதன் விளைவு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அந்த 126 மருந்துகளும் இன்றைக்கு தடை செய்யப்பட்டது, நிறுவனமும் மூடப்பட்டது. இந்த வகையில் 3/10/2025 அன்று, அதாவது ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மற்றும் டெப்டி ட்ரக் கண்ட்ரோலர் சவுத் ஜோன் சென்னை அவர்களுக்கும் விரிவான அறிக்கைகளை இது சம்பந்தமாக அனுப்பியிருக்கிறோம். 3/10/2025 அன்றே மருந்து குறித்த எச்சரிக்கையும் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக கோல்ட்ரிப் சிரப் என்கின்ற மருந்தின் ஆய்வு அறிக்கையில் கண்டறியப்பட்ட டயத்திலின் குளோக்கால் 48.6 நச்சுப்பொருள் இருந்ததன் காரணமாக அந்த மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்ற நடவடிக்கை, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னது என்னன்னா, இப்ப அந்த கம்பெனியை மூடுறது மட்டுமே முக்கியம் இல்ல, அதனுடைய ப்ரொடக்ஷனை நிறுத்தது மட்டும் முக்கியம் இல்ல, இதுல ஒரு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அரசுக்கு அவர் இட்ட உத்தரவின் அடிப்படையில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுப்பதற்கு அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கறாங்க. 7ஆம் தேதி 7/10 இந்த ஒரு வார காலத்துக்குள்ள நடக்கிறது. 7/10 அன்னைக்கு மருந்து ஆய்வாளர் மூலம் அந்நிறுவனத்தின் வெளிப்புறமும் உரிமையாளர் வீட்டிலும் இந்த நோட்டீஸ் ஒட்டப்படுகிறது. மொத்த மற்றும் சில்லறை வணிகர்களிடமிருந்து கோல்ட்ரிப் சிறப்பின் மொத்த இருப்பும் 8/10/2025 அன்று பறிமுதல் செய்யப்படுகிறது. அந்த கம்பெனியில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருந்த மருந்து கடையிலையும் யாரெல்லாம் இந்த மருந்தை வாங்கியிருக்காங்களோ அவங்க கையில இருந்து இந்த மருந்தை பறிமுதல் பண்றோம். 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ள இவ்வளவு வேலை நடந்திருக்கு. மேலும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள C2 சுங்குவார் சத்திரம் காவல் நிலையத்தில் மருந்து கட்டுப்பாடு துறை மூலம் புகார் கொடுக்கப்படுகிறது. 8ஆம் தேதி தமிழ்நாடு காவல்துறையின் உதவி 9ஆம் தேதி வராங்க. அந்த டீம் 9ஆம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து வராங்க. சென்னை காவல்துறையினரின் உதவியோடு சென்னை அசோக் நகர் பகுதியில் இருந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு ரங்கநாதன் என்பவரை கைது செய்கிறார்கள். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.